கட்சியை தொடங்கிய நாளிலிருந்து மாநாடுகள் போட்டதிலிருந்து தேர்தல் பிரச்சாரம் தொடங்கி பரப்புரையை மேற்கொண்டதிலிருந்து திமுக வெறுப்பு, திமுக அரசு வெறுப்பு என்பதாகவே முற்றும் முழுவதுமாக இருக்கிறது. இப்போதும் அவர் திமுக அரசின் மீதான வெறுப்பைத்தான் உமிழ்ந்திருக்கிறாரே தவிர அதற்கான வலியை வெளிப்படுத்தியதாக தெரியவில்லை. இதற்கு காரணம் இவர் திமுக அல்லது திமுக அரசின் மீது முழுமையான வெறுப்பு கொண்டவர்களால் சூழப்பட்டிருக்கிறார். அவரை சூழ்ந்து அவர்களே இருக்கிறார்கள். இப்படியே அவருக்கு இன்புட்ஸ் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய அணுகுமுறை என்பதே, அவருடைய பேச்சு என்பதே ஒரு எஜுகேட்டிவ் அப்ரோச்சாக இல்லை, ப்ரொவொகேட்டிவ் அப்ரோச்சாகத்தான் இருக்கிறது. தன்னை தேடி வரக்கூடிய, தன்னை நம்பி வரக்கூடிய தன்னுடைய ரசிகர்கள் அல்லது தொண்டர்களை எப்போதும் ஒரு ஆத்திரவயப்பட்ட, உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேயே அவர்களை வைத்திருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார். அம்பேத்கர் அரசியலையோ, பெரியார் அரசியலையோ, அண்ணா அரசியலையோ, காமராஜர் அரசியலையோ அல்லது கடலூர் அஞ்சலை அம்மாள் அரசியலையோ அவர் எங்கும் பேசவில்லை. இவர்கள்தான் எங்கள் கொள்கை ஆசான்கள் என்று சொன்ன அவர் ஒரு இடத்தில் கூட அண்ணா பேசிய அரசியலை அவர் பேசவில்லை, ஒரு மேற்கோள் கூட காட்டவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியலை, அவர் பேசிய அரசியலை ஒரு மேற்கோள் கூட காட்டவில்லை. ஆக ஐடியாலஜிக்கல் அப்ரோச் என்பது அவரிடத்திலே இல்லை. எமோஷ்னல் அப்ரோச், ப்ரொவொகேட்டிவ் அப்ரோச் என்பதுதான் அவருடைய தொடக்க நாளிலிருந்து இந்த நாள் வரையில் இருக்கிறது. அவர் கூட்டத்தை எப்போதுமே உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேயே வைத்திருக்க வேண்டும் என்று விரும்பியதன் விளைவுதான் இது என்பதை அவர் உணர வேண்டும். அப்போதுதான் அவருக்கு அரசியல் எதிர்காலம் உண்டு என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன்.